இப்போ நம்மக்கிட்ட ஒரு காலையில் ஒரு கஸ்டமர் வந்தார். ஸோ 11T Pro என்ன இஷ்யூ அப்படின்னாக்கா பேட்ரி வந்து நிற்கலை. ஸோ நைட்டு வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு வைக்கிறாரு. மார்னிங் எழுந்து பார்த்தாக்கா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் இருக்குது. திருப்பியும் சார்ஜ் போட்டால் தான் திருப்பியும் வந்து நம்மளுக்கு ஆன் ஆகுது. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஆல்ரெடி வந்து பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. சர்வீஸ் சென்டர்லேயே போயிட்டு ஒரிஜினல் பேட்டரியை போட்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு. பட் சேஞ்ச் பண்ணியுமே வந்து சேம் இஷ்யூ. ஓகே, திருப்பி சர்வீஸ் சென்டரில் அப்ரோச் பண்ணும்போது மதர் போர்ட் தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்கா என்ன இஷ்யூன்னு சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ஃபோன் இருக்குது. ஓகே, அந்த ஃபோனில் எனக்கு பேட்ரி யூஸ் பண்ணாமலே எனக்கு பேட்ரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னாக்கா ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஓஎஸ். ஓகே, பேக்ரவுண்டில் ரன் ஆகுதா. சம்டைம்ஸ் ஓஎஸ்ஆலேயும் பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ வரும். ஃப்ளாஷ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருந்தா. ஓகே, அதாவது போத் ஷார்ட் ஆகிருந்தா நான் யூஸ் பண்ணாமலும் அது என்ன ஆகும், கரண்ட் சப்ளை கிரவுண்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ பேட்ரி லோடு கூட ஆக்ட் ஆன மாதிரி தானே கணக்கு. அப்போ இந்த இஷ்யூவாலையும் எனக்கு என்ன இருக்கலாம், பேட்ரி ட்ரெயின் இஷ்யூவாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நான் இப்போ நீங்கள் எடுத்திங்கனாக்கா இந்த OnePlus நாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த OnePlus நாடில் சேம் கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் அது எப்படின்னாக்கா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண பிறகு, ஓகே, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ரி நிற்காது. ஓகே, யூஸ் பண்ணலனாலும் நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னாக்கா பேட்ரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த மாடல் எல்இடி மாடல், அதில் எல்சிடி போடுவாங்க. கஸ்டமர் வந்து OnePlus நாட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். புரியுதுங்களா? ஸோ எல்இடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6000 ரூபாய் அந்த மாதிரி சார்ஜஸ் நம்ம வாங்குவோம். ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே 9000 10,000 வரும் ஒரிஜினல் டிஸ்பிளே. ஸோ கஸ்டமருக்கு 13,000 12,000 நம்ம வந்து போடும். ஓகே, எல்சிடியே இது எக்ஸ்பென்சிவ் OnePlus நாடில். ஓகே, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எல்இடி வந்து அந்த மாடல் மேக் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி, அதில் நீங்கள் எல்சிடி போடும்போது எல்சிடி அதிகமான பவர் சப்ளையை எடுக்கும். ஓகே, அதனால தான் என்ன பண்ணாங்க, எல்சிடியிலேருந்து எல்இடியை உருவாக்குனாங்க. புரியுதுங்களா? ஏன்னா எல்இடி கம்மியான வோல்டேஜை கன்சியூம் பண்ணும், இது அதிகமான வோல்டேஜை கன்சியூம் பண்ணும் எல்சிடி. ஓகே, மோர் ஓவர் நீங்கள் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இருக்குமா. ஓகே, OnePlus நாட் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரோடு வரும். கஸ்டமர் அதை ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆன்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, பேட்ரி ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இது அந்த இஷ்யூ இல்லை. கஸ்டமர் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலை, இந்த ஃபோன் கூட வந்த ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஓகே, அப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இப்போ போயிடுச்சு. ஓகே, மொத்தம் 3 ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். எல்இடிக்கு பதிலாக எல்சிடி போட்டிருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் இஷ்யூவால். நெக்ஸ்ட் வந்து போர்ட் ஷார்ட் ஆயிருக்கா இல்லையா. இது ஒரிஜினல் டிஸ்பிளேன்றதால இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இப்போ இல்லை. ஓகே, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன். ஒன்று நான் ஃப்ளாஷ் பண்ணி நான் பார்க்கணும், இல்லைனாக்கா போர்டில் எதனா ஷார்ட் இருக்கா பார்க்கணும். இப்போ நான் ஃப்ளாஷ் பண்ணேன் அப்படின்னாக்கா கஸ்டமரோட டேட்டா எல்லாமே போயிடும். நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் நான் வார்த்தையை விடக்கூடாது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன், எதனா ஷார்ட் ஆயிருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டெப், பேட்ரிக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஓகே, தெரியுதா? 2 ஸ்டெப் இருக்குது பேட்ரிக்கு. இந்த பேட்டரியில் நடுவில் ஒரு கோடு ஒன்று இருக்கா. ஓகே, டியூவல் செல் பேட்டரின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு பேட்ரி, இது ஒரு பேட்ரி. கிளியராக போடுதுங்களா? அப்போ இது 4 வோல்டேஜ், இது 4 வோல்டேஜ் சீரீஸில் இருக்கு இல்லையா. அப்போ 4+4, அப்போ என்னோட பேட்ரி வோல்டேஜ் எவ்வளோ இதில் 8 வோல்டேஜ் பேட்ரி. கிளியராக போடுதுங்களா? அப்போது இது நான் பேட்டரியில் வோல்டேஜ் கொடுக்கும்போது நான் எவ்வளோ கொடுக்கணும், இப்போ அதுக்கு 8 வோல்டேஜ். இதுவே சிங்கிள் செல் பேட்டரி, இப்போ இந்த மாடல்லாம் பாருங்கள் நார்மலாக இருக்கா. இதில் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பாக இருக்கட்டும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் இது வந்து என்னது, ஒரே பேட்டரியா, நடுவில் பார்ட்டிஷனோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து சிங்கிள் செல் பேட்டரி. அப்போ இது 4 வோல்டேஜ். அப்போ இது நான் பேட்டரி சப்ளையில் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுக்கணும், 4 வோல்டேஜை நான் கொடுக்கணும். கிளியராக போடுதுங்களா? இப்போ இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்காக. ஓகே, அப்போ நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ் கணக்கு அதிகமாகிட்டே போகிறாங்க இல்லையா. ஓகே, 120 வாட்ஸ் 200 வாட்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா. அப்போது ரொம்ப அதிகமான கரண்ட் சப்ளை பேட்டரிக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இது சிங்கிள் செல் பேட்டரியாக இருக்குனாக்கா ரொம்ப அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம யூஸ்வலாக சார்ஜ் போட்டாலே ஃபோன் ஹீட்டப் ஆகுதா. அப்போ ரொம்ப அதிகமான கரண்ட் சப்ளை, அதிகமான வாட்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை டிசிபேட் பண்ணனா 2 செல் பேட்டரியாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, ஹீட் கொஞ்சம் கம்மியாக நடக்கும். ஓகே, மோரோவர் சீக்கிரமாக போய் ஸ்டோரும் பண்ண முடியும்.
இந்த பர்பஸ்க்காக தான். ஓகே, இப்போது இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்றுத்தில் எம் இருக்குது, ஒன்றுத்தில் எஸ். ஓகே, அப்போது எஸ்ன்றது செகண்டரி, எம்ன்றது மெயின். ஓகே, அப்போது இதில் தான் நான் வந்து என்ன கனெக்ட் பண்ணுவேன், டிசியோ பேட்டரியோ நான் மெயினாக கனெக்ட் பண்ணி இருக்கணும். இது வந்து செகண்டரி பார்ட், அதாவது ஒன்லி ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இல்லை பேட்ரி பர்சன்டேஜ்க்காக இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு மட்டும்தான். இதில் நான் வோல்டேஜ் கொடுத்தா மட்டும்தான் ஃபோனுக்கு தேவையான வோல்டேஜ் எல்லாமே ஜென்ரேட் ஆகி போகும். கிளியராக புரியுதுங்களா? அப்போ இது ப்ரைமரி, இது செகண்டரி. ஓகே, இப்போது நான் இந்த பேட்ரிக்கு பதிலாக டிசி மிஷினை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதில் எவ்வளோ செட் பண்ணோம், நான் இப்போது பேட்ரி வோல்டேஜ் லைனில் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, பேட்ரி வோல்டேஜ் லைனா வி பேட், நம்ம இப்போ பார்த்துல வி ரெக்குன்னு நம்ம பார்த்தோம். வினாக்கா வோல்டேஜ், ஆரிஜினா ரெகுலேட்டட். இப்போ இது பேட்ரி வோல்டேஜ் தானே, அப்போ வி பேட். ஓகே, பேட்னாக்கா பேட்ரி. ஓகே, பேட்ரி வோல்டேஜ். கிளியராக புரியுதுங்களா? அப்போது இது நான் வி பேட்டில் நான் டிசி வழியாக கொடுத்து செக் பண்ண போகிறேன். ஏன்னா எவ்வளோ கரண்ட் ரீடிங் எடுக்குதுன்னு நான் எதில் பார்க்க முடியும், டிசியில் பார்க்க முடியும். ஓகே, வேற பேட்ரி வச்சு நான் பார்க்குறேன்னாக்கா என்னால் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் டிசி மிஷினை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இதில் எவ்வளோ செட் பண்ணோம், இப்போது டுவல் செல் பேட்டரி தானே, அப்போ 8 வோல்டேஜ் நான் வைக்கணும். புரியுதுங்களா? ஓகே, எஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 8 வோல்டேஜ் 5 ஆம்ஸை நான் செட் பண்ணுறேன். சி, ஆம்ஸ்ன்றது நம்மளுக்கு நெசசிட்டி இல்லை. ஓகே, அதாவது இது ஒரு ஆம்ஸ் எடுக்கும். ஓகே, எவ்வளோ தேவையோ அது அவ்வளோதான் எடுக்கும். ஓகே, நான் கொடுக்குற 5 ஆம்ஸுமே அது கன்சியூம் பண்ண போகிறது இல்லை. கிளியராக புரியுதுங்களா? ஓகே, இப்போது நான் வந்து இப்போ நான் இந்த இடத்துல ஆன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சா? அப்போ லோடு எதுவும் கொடுக்கல. புரியுதா? லோடு எதுவுமே நான் என்ன பண்ணல, கொடுக்கல. லோடு கொடுத்தா தான் என்ன பண்ணணும், கரண்ட்டை கன்சியூம் பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மீட்டர் இருக்குது இல்லையா, எவ்வளோ கரண்ட் பில் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, யாருமே என்ன சொல்கிறதில்ல, எவ்வளோ வோல்டேஜ் கன்சியூம் பண்ணோம், வோல்டேஜ் பில்லுன்னு நம்ம சொல்லலை, கரண்ட் பில் தான் சொல்லும். அப்போ எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணியிருக்கோன்றதான் மெஷர் பண்ணுறாங்க. கிளியராக புரியுதுங்களா? அப்போ இதில் நான் யூஸ் பண்ணால் தான் என்ன ஆகணும், கரண்ட் கன்சியூம் ஆகணும். உங்கள் வீட்டில் ஃபேனு லைட் போட்டால் மட்டும்தான் என்ன ஆகுது, மீட்ரு ஓடுது, கரண்ட் கன்சம்ஷன் வந்து நம்மளுக்கு பில் வருது. வீட்டில் நான் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னாக்கா அந்த மீட்ரு வந்து ஓடாது இல்லையா? ஓகே, அதே தான் இங்கேயும். ஓகே, இப்போது இது நான் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணனா எப்போ இது கரண்ட் சப்ளை எடுக்கணும், ஃபோன் கூட கனெக்ட் பண்ணாவே எடுக்கணுமா, ஃபோன் ஆன் பண்ணாதான். புரியுதுங்களா? அப்போ ஃபோன் ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கரண்ட் எடுக்குது அப்படின்னாக்கா அப்போ என்ன அர்த்தம், அது ஷார்ட் ஆகிருக்கு. கிளியராக புரியுதுங்களா? இப்போது 8 வோல்டேஜ் நம்ம வச்சாச்சு. இல்லை ப்ளஸ் மைனஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிமீட்டர் ப்ரோபே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேலே தெரியுதா, இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராக் தெரியுதா, அப்போ இதுதான் வி பேட். இதுதான் பேட்டரி கனெக்டர் இல்லையா? இப்போ ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் பேட்டரி கனெக்டர். இந்த பக்கம் பெரிய ட்ராக் இருக்கா, இந்த பக்கம் ட்ராக்கே இல்லை பாருங்கள். அப்போ இந்த பக்கம் வந்து கிரவுண்டு, இந்த பக்கம் தான் என்னது வி பேட், பேட்டரியோட வோல்டேஜ் லைன். ஓகே, ஒரு கிரவுண்டில் இருக்கிறேன் நான், இங்கேயும் கிரவுண்ட் வைக்கலாம், இங்கேயும் கிரவுண்ட் வைக்கலாம், எல்லாமே காமன் கிரவுண்டு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து ஒன்று பேட்டரி இங்கே வைக்கலாம், இல்லை இந்த டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா, டெஸ்ட் பாயிண்ட் செக்கிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லணும், இந்த இடத்துலையும் நீங்கள் வோல்டேஜ் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுது எனக்கு, இது எப்படி நம்ம படிக்கணும், 0.14 ஆம்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டெசிபிள்ஸ் வேணாம் அப்படின்றீங்கனாக்கா 140 மில்லி ஆம்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுது, எனக்கு 140 மில்லி ஆம்ஸ் எனக்கு லீக்கேஜில் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு டேப் இருக்குது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறீங்க, ஆனால் அந்த சொட்டு சொட்டு ட்ராப் இருக்கா, அதை என்ன சொல்கிறீங்க, லீக்கேஜ். அதே தான் இப்போ எனக்கு ஆயிருக்கு. நான் 5 ஆம்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் இது 5 ஆம்ஸை கன்சியூம் பண்ணலை. எவ்வளோ கன்சியூம் பண்ணுது, அதுலேருந்து ஒரு சின்ன ட்ராப் 140 மில்லி ஆம்ஸ் தான் கன்சியூம் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போது நான் செட்டு யூஸே பண்ணலனாலும் இந்த 140 மில்லி ஆம்ஸ் எங்கே போயிட்டுருக்கு, கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கா, வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ கஸ்டமர் சொன்ன இஷ்யூ இப்போ எனக்கு மேட்ச் ஆகுதா? கஸ்டமர் என்ன சொன்னார், நைட்டு யூஸ் பண்ணலை, ஃபுல் சார்ஜ் போட்டிருக்காரு, காலையில் எழுந்து பார்த்தா ஃபோன் வந்து ஆஃப் கண்டிஷன், சார்ஜ் போட்டால் தான் திருப்பி 1%லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேட்ச் ஆகிடுச்சா எனக்கு?
அப்போ போர்டு தானே ஷார்ட்டில் இருக்குது. அப்போ இதனால தான் அந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ எனக்கு வந்திருக்கு. கிளியராக புரியுதுங்களா? ஓகே. அப்போ இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் இல்லை, சாஃப்ட்வேரும் இல்லை. மொத்தம் 3 க்ரைட்டீரியாவில் டிஸ்பிளேவும் இல்லை, சாஃப்ட்வேரும் இல்லை, போர்ட் ஷார்ட் லீக்கேஜில் தான் இருக்குது. ஓகே. நம்ம இப்படி தான் டயக்னைஸ் பண்ணணும். ஒரு இஷ்யூ வருதுன்னா எப்படி வரலான்றதை நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஒருத்தவன்றது பேட்ரி சேஞ்ச் பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி அதெல்லாமே பேசிக்ஸ் தான் பண்ணுங்கள். பட் இப்போ நம்ம வந்திருக்கிறது என்னது, அட்வான்ஸ் கிளாஸஸ். ஓகே, இன்டெப்த்தாக படிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி மென்டாலிட்டியில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாஷ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, அவர் என்ன சொன்னாக்கா 100% இருந்தாலும் காலையிலேருந்து பார்த்தா 0. சாஃப்ட்வேர் இஷ்யூவால் இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கான ட்ரெயின் இஷ்யூ வராது. புரியுதுங்களா? ஒரு 100ல் வச்சுருந்தது 30% கம்மியாக இருக்கலாம், இல்லை 20% கம்மியாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வராது. அவர் சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம், அசியூம் பண்ணிட்டோம் போர்டில் தான் எதுனா லீக்கேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த லீக்கேஜ் எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஃபியூஸ் கேரியர் இருக்கா, அது ஏன் ஃபியூஸ் போகுது, ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தாக்கா ஹை கரண்ட்டை எடுத்து கொடுக்குது. அந்த ஃபியூஸ் கேரியர் என்ன ஆகுது, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா ஹை கரண்ட்டை எடுத்து கொடுக்கறதால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஃபியூஸ் ஆகுது. ஓகே, அப்போது என் இடத்துல ஏதோ ஒரு ஐசியோ காம்பனண்ட்டோ என்ன பண்ணுது, 140 mA எடுத்து கிரவுண்டு கொடுக்குதா. அப்போ அந்த காம்பனண்ட் என்ன பண்ணும், என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமா. அந்த ஹீட் எங்கே நடக்குதுன்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு தான் தெர்மல் கேமராவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது தெர்மல் கேமரா, சரி தெர்மல் கேமரா எல்லாமலும் பண்ணலாம், பட் இருக்குனாக்கா பெஸ்ட் ஆப்ஷன் அது யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்துன்னா குவான்லி பிராண்ட் இது. ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,000 42,000 ரூபாய் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ இதிலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. 17,000 18,000லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட கன்வீனியன்சி எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது 17,000 பட்ஜெட்டில் பெருசாக இல்லை. நான் இது வாங்கி ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. ஓகே, 4 to 5 years கிட்ட ஆயிடுச்சு எனக்கு இது. ஓகே, ஸோ இப்போ இன்னும் நிறைய சீப்பாகவே கிடைக்குது. நீங்கள் அதே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ நான் போர்டை இந்த தெர்மல் கேமரா கீழே வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் திருப்பி வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி, நான் விபேட்டில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதில் திருப்பி வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி நான் செக் பண்ணுறேன். எங்கே ஹீட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுறேன். எங்கே ஹீட் ஆகுதோ நான் அந்த ஷீல்டை ரிமூவ் பண்ணலாம். தேவையில்லாத இடத்துக்கு நான் ஷீல்டை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தெரியுதா? இந்த இடத்துல எனக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதா, மேபி மேல் பக்கமாக இருக்கலாம், இல்லை கீழ் பக்கமாக இருக்கலாம், மேக்ஸிமம் டவுன் சைட். ஏன்னா இந்த ஹீட் வந்து டக்குன்னு ஆகல, ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. புரியுதுங்களா? இப்போ நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டாக்கா அந்த எல்லோ இஷ்ஷாக வருது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதுங்களா. வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஸ்ப்ரெட் ஆகுதா? அப்போது எனக்கு மேபி இந்த இடத்துமோ இல்லை கீழ்ப்பக்கமோ எனக்கு வந்து லீக்கேஜ் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். போர்டை ரிமூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டரியை தான் ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிறத ரிமூவ் பண்ணும். ஸோ எல்லாமே பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும் போது கேமரா இஷ்யூவோ எதுவுமே சொல்லலை. நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது எதனா ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் தான் பே பண்ணி பண்ணணும். அதை புரியுதா? ஸோ அதனால் எல்லா ஸ்ட்ரிப்பும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போர்டை வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு இந்த பக்கம் தானே ஹீட் ஸ்ப்ரெட் ஆச்சு, பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஸோ இந்த பக்கம் அந்த இது மட்டும் ரிமூவ் பண்ணி நான் செக் பண்ணுறேன். இது கீழே என்ன இருக்குது, சார்ஜிங் ஐசி எதனா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கா. இங்கே பாருங்கள், கொஞ்சம் உள்ள டஸ்ட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கா. சரி, இது கீழே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ Qualcomm SMBன்னு இருக்கா, இட்ஸ் அ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. ஸோ மேலே இருக்கிறது தெர்மல் பேஸ்ட் ஹீட் சிங்க்காக, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போது கட் பண்ணலாம், ஷீல்டை கட் பண்ணி நம்ம எதனா உள்ள கரோஷனாக இருக்கா இல்லையா அதெல்லாமே செக் பண்ணலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா திருப்பி வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஆனால் பேக் சைடில் வச்சு நான் செக் பண்ணணும். அப்போ என்னால் இந்த பக்கம் வோல்டேஜ் இந்த டெஸ்ட் பாயிண்டில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு என்னால் சைமல்டேனியஸாக பேக் சைடில் செக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், சால்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏடா சால்டர் வேறு நீங்கள் ஜம்பர் வயரும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சால்டர் வயரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, டெஸ்ட் பாயிண்ட்டில் நான் சால்டர் பண்ணிக்கிறேன். சால்டர் பண்ணியாச்சா? ஓகே, எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜை கொடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஈஸியாக இருக்குல்ல, நான் எந்த டைரெக்ஷன் வேணாலும் நான் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வோல்டேஜை கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஸோ கிரவுண்ட் இந்த ஷீல்டு மேலே பேக் சைடில் இருக்கிற ஷீல்டு மேலே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் கொடுக்குறேன். எனக்கு ஹீட் டக்குன்னு அந்த பக்கம் ப்ரொடியூஸ் ஆகுதா பாருங்க, தெரியுதா? ஓகே, பேக் சைடில் காமனாக ஸ்ப்ரெட் ஆச்சு, ஆனால் இந்த பக்கம் வரும்போது ஸ்பாட்டடாக ஹீட் காமிக்குது பாருங்க. ஓகே, அப்போது எனக்கு ஹீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோ மேலே இருக்கு இல்லையா, இந்த ஐசி ஆண்டவனுக்கு வந்து ஹீட்டப் ஆச்சு. இப்போ அந்த பக்கம் ஷீல்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷீல்டு நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ கரெக்டாக எது ஹீட்டப் ஆகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அந்த ஐசியா இல்லைன்னா காம்போனண்ட்டா எது ஹீட்டப் ஆகுது? ஐசி தானே ஃபஸ்ட்டு ஹீட்டப் ஆகுது. சேம் அந்த 140 மில்லியம்ஸாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. கரெக்டாக அந்த ஐசி தான் என்ன ஆகுது, நம்ம ஸ்பாட்டடாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, கேமரா எல்லாம் பார்க்கலாம், பட் ரொம்ப கஷ்டம். 140 மில்லியாம்ஸ் தானே வருது. ஸோ 140 மில்லியாம்ஸ் ஹீட் காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ரோசன் மெத்தடோ இல்லை கூலிங் ஸ்ப்ரே பண்ணாலும் பெருசாக காமிக்காது. சரி, நம்ம கற்றுக்குறோம், அதுக்கேற்ற எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வாங்கிடணும். ஓகே, அப்போ தான் நம்மளால் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நம்ம கற்றுக்குறோம் ஆனால் எக்யூப்மெண்ட்டில் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா நம்மளால் ஒர்க் பண்ண முடியும், பட் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. சரி, இப்போ நான் இதை வந்து மேனுவலாக செக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா இது டைம் கன்சூமிங் ப்ராசஸ். புரியுதுங்களா? இது எனக்கு தெர்மல் கேமரா இருக்கிறதால இது என்ன பண்ணிச்சு, என்னோடய டைமை என்ன பண்ணிச்சு, சேவ் பண்ணிச்சு. அப்போ நான் இந்த ஒர்க்கை ஒரு 1/2 ஹவர்லையோ இல்லை 1 ஹவர்லையோ முடிக்க முடியும். புரியுதுங்களா? மீதி இருக்கிற டைமை நான் வேறு எதனா நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு போர்டை சர்வீஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த போர்ட்லேயே உட்காந்து அப்படின்னாக்கா இந்த போர்ட்லேருந்து எனக்கு வரப்போது கஸ்டமருக்கு நான் இது வந்து கோட் பண்ணது 2000 ருபீஸ். ஓகே, ஐசி சேஞ்ச் பண்ணுறனோ இல்லை அப்படியே வைக்கிறனோ இல்லை காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணணும், வாட் எவர் 2000 ருபீஸ் நான் கோட் பண்ணிட்டேன். அப்போ நான் இது ஒரு நாள் ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ காசு எனக்கு? 2000 ருபீஸ். நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் ஆகலனாலும் எனக்கு எவ்வளோ வரப்போகுது? எதுவும் வராது. எப்படி வரும்? ஓகே, நம்ம சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் கஸ்டமர் வில் பே. ஓகே, அப்போ நான் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு ரிட்டர்ன் கொடுக்குறது இல்லையா, அப்போ எனக்கு அந்த நாள் ஃபுல்லாமே வேஸ்ட். ஓகே, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் டெக்னிக்கலாகவும் யோசிக்காதீங்க, ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாகவும் யோசிங்க, ஷாப் ஓனராகவும் யோசிங்க. கரெக்டாக தான் பண்ணும். அதுவும் அதே மாதிரி தான் பண்ணுது. நான் சென்னையில் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த 17,000 பட்ஜெட்டில் தான் வச்சுருக்கேன். அதுவுமே கரெக்டாக தான் காமிக்குது. சரி, இந்த பக்கம் வந்து எஸ்இசின்னு இருக்கா, எஸ்இசின்னு இங்கே லைட்டாக தெரியுதா? எஸ்இசி இங்கே மேலே ஒரு ஐசி இருக்குது, அது கீழே ஒரு ஐசி இருக்கா? அப்போ இது என்னது, மேலே இருக்கிறது ரேம், கீழே இருக்கிறது சிபியூ, இது யூஎஃப்எஸ். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணும், சேஃபஸ்ட் பிளே. இப்போ இந்த பக்கம் ஹீட் போனால் இந்த பக்கம் தான் ஹீட் ஃப்ளோ ஆகும், இந்த பக்கம் கம்மியாக இருக்குமா, அந்த மாதிரி டைரெக்ஷன்லாம் வச்சுக்கணும்.
நான் இப்படி ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஹீட் ஃப்ளோ எனக்கு டுவோர்ட்ஸ் யூஎஃப்எஸ் சைடு இருக்குது, டேஞ்சர் சைடு. ஓகே, நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணிக்கணும் எந்த பக்கம் நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த டைரக்ஷன் வைக்கிறேன், ஃப்ளக்ஸ் வச்சுட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு பிளேடும் நான் வைக்கிறேன். ஹீட்டு ஐசி ரிமூவ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ இதில் எதனா ஒன்னோட ஒன்று எதனா ஷார்ட் ஆயிருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இது கூல் டவுன் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் கிளியர் ஆச்சா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரவுண்டு விபேட் லைன் தெரியுதா, விபேட் லைனில் கொடுக்குறேன். எவ்வளோ எடுக்குது இப்போது? 0. அப்போ நம்ம ஷார்ட் தான் இருந்தது, அந்த ஐசி தான். ஓகே, அப்போ அந்த ஐசியால் தான் நம்மளுக்கு என்ன இஷ்யூ வந்திருக்கு, பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ வந்துருக்கு. என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகலை, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்டும் ஆகலை, பட் பேட்ரி ட்ரெயின் இஷ்யூலாம் வந்து கிளியராக போடுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம அதை என்ன பண்ணி பார்க்கணுன்னாக்கா சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போது இதுக்கு பார்ட் நம்பர் நான் எப்படி பார்க்குறேன், கொடுத்துருக்கானா QET கிளியராக்கா? ஸோ QET 51000004 இதுதான் என்னோட பார்ட் நம்பர். ஓகே, 5100 இல்லை 60 அது 00 தான். QET 51000004 இதுதான் என்னோட பார்ட் நம்பர். ஓகே, இப்போது எனக்கு இந்த ஐசி வந்து வேணும். மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இது வாட்டர் டேமேஜோ இல்லை ட்ராப் டவுனோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, மேபி வாட்டர் டேமேஜ் கேசஸ் இருந்ததுனாக்கா ரீவால்வ் பண்ணாலே மேக்ஸிமம் கேசஸ் ஓகே ஆகிடும். ஸோ இது எந்த கண்டிஷனுமே இல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ பெட்டர் ஆப்ஷன் சேஞ்ச். ஓகே, ஸோ நம்மகிட்ட வேறு எதனா போர்டு இருக்கா பார்ப்போம். அதில் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் புதுசு பை பண்ணணும். டெட் போர்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி K20 Pro என்கிட்ட டெட் போர்டில் இருக்குது. ஆனால் அதில் இருக்கிறது எனக்கு என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. ஓகே, இட்ஸ் அன் APT IC. ஓகே, அதாவது நெட்ஒர்க்குக்கு கரண்ட் சப்ளை கொடுக்குற ஒரு ஐசி. ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா இப்போது இதுலேருந்து ஐசியை ரிமூவ் பண்ண போகிறோம், ரீபால் பண்ண போகிறோம். எனக்கு தேவையான போர்டில் வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது வேறு ஒரு போர்ட்லேருந்து ஐசி எடுத்து ரீபால் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போது இந்த ஐசியை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பொசிஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இல்லை இல்லையா, இது இங்கே மேட்ச் ஆகும். தெரியுதா? இது தெரியுதா? இங்கே ஃப்ளிப் பண்ணி போட்டோன்னா இது இங்கே வருமா, மேலே 3 கீழே 2, கீழே 2 மேலே 3. ஓகே, அப்போ நம்மளுக்கு இது மேட்ச் ஆகுமா? ஃப்ளிப் பண்ணலாம். இல்லை எடுக்கும் போதே நம்ம பொசிஷன் பார்த்துருக்கோம். இல்லைனாக்கா நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷன்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருப்போம், லே அவுட்லேயும் நம்மளுக்கு பொசிஷன் கொடுத்துருப்போம். ஷேக் ஆகிட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு வந்துடுச்சு இல்லையா? அப்போ ஐசி கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கூல் டவுன் ஆகட்டும். க்ளீனாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். முடிஞ்சாச்சு, ஃப்ளக்ஸோடு அப்படியே வச்சுலாம் பேக் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஓகே,
இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு திருப்பி நான் என்ன பண்ணி பார்க்குறேன், ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன். 0 ஷார்ட் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணி பார்க்கலாம், செட் ஆன் ஆகுதா. இப்போ செட் ஆன் ஆகலைனாக்கா நம்ம ஹீட் பண்ணதில் தான் ஏதோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ பக்கத்துலேயே நம்மளுக்கு என்ன ரியோஃபஸ் இருக்குது, சிபியும் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆகாது, நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் ஒன்றும் ஹீட்டும் காமிக்கல, டக்குன்னு எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுடலாம். ஸோ 0.2 ஆம்ப்ஸ் எடுக்குது இல்லையா. ஸோ பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது, 0.2 0.5. சார்ஜிங் லோகோ வந்துடுச்சா. ஓகே, பேட்டரி லோவாக இருக்குது, ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடுமா, ஃபுல் சார்ஜ் ஆகட்டும். ஓகே, ஸோ கஸ்டமருக்கு உடனே கொடுக்காதீங்க. ஓகே, இஷ்யூ சார்ட் அவுட் ஆச்சா, ஃபுல் சார்ஜ் போடுங்க. கடை க்ளோஸ் பண்ணும்போது கடையிலே வச்சுட்டு போயிடுங்க. மார்னிங் வந்துட்டு ஆன் கண்டிஷன்லேயே வைங்க. மார்னிங் வந்துட்டு திருப்பி செக் பண்ணி பாருங்கள். கடை சிம் இருந்ததுன்னா கடை சிம் உள்ளே போட்டுட்டு வித் நெட்வொர்க்கும் நம்மளுக்கு இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடுச்சா அப்படின்றது க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் டெலிவரி பண்ணுங்க. ஓகே, நான் எடுத்து வச்சிட்டேன், ஷார்ட் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு உடனே கொடுத்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 டே செக்கிங் வைங்க. ஸோ கஸ்டமர் போயிட்டு சேம் இஷ்யூக்கு எனக்கு திருப்பி வரக்கூடாது. வேறு ஒரு இஷ்யூக்கு வந்துனாக்கா பரவாயில்ல, சேம் இஷ்யூக்கு திருப்பி வந்தாக்கா என் பேரில் தான் என்ன இருக்குது, இந்த ஒரு பேட் ஒப்பீனியன் உருவாகும். இன்னார் கடையில் போனால் ரெடி ஆகாது அப்படின்ற ஒரு பேர் வந்து இல்லை. அதனால் ப்ராப்பர் செக்கிங் பண்ணுங்கள், ஃபுல் கியூசி பண்ணுங்கள். ஓகே, இப்போ போர்டு என்ன பண்ணியிருக்கோம், டெம்பர் ஒரு வாட்டி ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, அதனால் ஆடியோ வருதா, மைக் ஒர்க் ஆகுதா, ஓகே நெட்வொர்க் வருதா, எல்லாத்தையும் கியூசி பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். கேமரா ஒர்க் ஆகுதா எல்லாமே செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு கொடுங்க. கஸ்டமர் பாஸ்வேர்ட் கொடுத்தா ஓகே, உள்ள கேலரியிலலாம் போய் பார்க்கக்கூடாது. ஓகே, உங்களை ட்ரஸ்ட் பண்ணி தராங்கனாக்கா அந்த நம்பிக்கையை காப்பாற்று. கிளியராக புரியுதுங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் லைவ் சர்வீஸோட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.